நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடி உங்க பெரிய தலை காணோம்? பெரியம்மாவும் மல்லிகாவும் இப்பதான் வெளியே கிளம்பி போனாங்க. என்ன காப்பி போட சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிட்ட. அப்ப வேணும்னு எனக்கு வேலை வைக்கிறான்னு தானே அர்த்தம். அம்மா, பெரியம்மா மறந்துருக்கோமா? யாரு? உன் பெரியம்மாவா? அவளாவது மறக்கிறதாவது. சரி விடு, நான் குடிச்சிட்டு போறேன். என்னங்க மண்டபம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, கோவில் பிரசாதத்தோட வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னப்பா? உன் கல்யாண தேதி முடிவு பண்ணிருக்குமா? மீனாட்சி, ஜூன் 6ஆம் தேதி காலையில 10 to 11 உன் கல்யாணம். ஏன் தமிழே, சும்மா தானே மண்டபத்தை பார்க்க போறேன், நீங்க திடுதிப்புன்னு இப்படி கல்யாண தேதியோட வந்து நிக்கிறீங்க? நானும் தமிழும் மண்டபம் ஃப்ரீயானு விசாரிச்சுட்டு இருந்தப்போ ஜோசியக்காரர் ஃபோன் பண்ணாரு. ஜூன் 6 நல்ல நாள், அதையே ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டாரு. மண்டபக்காரன் ஏற்ற மாதிரி நின்றுட்டு இருந்தான். அன்னைக்கு ஃப்ரீயான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னா. உடனே 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மண்டபத்தை புக் பண்ணிட்டோம். மீனாட்சி, புலி வருது புலி வருதுண்டு கடைசியில நிஜமாவே புலி வரப்போகுது. ஜூன் 6ஆம் தேதி மீனாட்சிக்கு கல்யாணம். சொந்தக்கார பயிர்களுக்கெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சிரு. பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொடுக்கணும்ல? அதெல்லாம் அடிச்சு கொடுக்காமல எதுக்கு முன்னாடியே தகவல் சொல்றது நல்லது தானே? சரிப்பா சரி. பார்வதி, இந்தா கொஞ்சம் காஃபி கொடு. சரிங்க. மீனாட்சி, மாப்பிள்ளைக்கு ஒரு SMS போட்டு இந்த அதிர்ச்சி தகவலை சொல்லிரு. என்னடா இதை போய் அதிர்ச்சி தகவல் சொல்ற? இப்ப அப்பப்ப மீனாட்சி அடி வாங்குவியா? 6ஆம் தேதிக்கு அப்புறம் தென்ன வாங்குவியால? என்னம்மா, என்னாச்சு? ஏய், என்னடா ஏன் என்னமோ மாதிரி இருக்க? சொல்லுமா. ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? அப்புறம் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பேசுறப்ப கண்ணு கலங்குற? இல்லண்ணே, இது வரைக்கும் என் கல்யாணம் எப்போன்னு இருந்துச்சு. திடீர்னு 6ஆம் தேதி கல்யாணம்னதும் உங்களை எல்லாம் விட்டு பிரியணும்னு டக்குன்னு கவலையாயிருச்சு. அட என்னம்மா நீ? கொஞ்சம் தள்ளி கல்யாணத்தை வச்சுக்கலாம்ப்பா, இப்ப வேணாம். நாங்களே நிச்சயத்தை பண்ணிட்டு இவ்வளவு நாள் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீ பாட்டு கல்யாணத்தை தள்ளி போடலான்னு சொல்ற? உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி அங்க போய்? சாச்சா, இந்த இருக்குடா மெட்ராஸ். வார வாரம் சைனாரு கிளம்பி வந்துரு. அப்பா நீயும் அந்த பயல்கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. தீபாவளி, பொங்கல், ரம்ஜானு, கிறிஸ்துமஸ், பிள்ளையார் சதுர்த்தி அம்முட்டும் கல்யாணம் குடி சொல்லுதான். வருஷத்துல பாதி நாள் நீங்க தான் இருப்ப. அப்புறம் ஏதாவது விசேஷம்டா 3வது மாசமே உனக்கு வளையாப்புன்னு சொல்லி இங்கேயே கூட்டுக்கு வந்துருவில்ல. அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு 1 வயசுல மொட்டையடிச்சு காது ஊத்திட்டு உன்னை திருப்பியே அனுப்புவேன். ஏடா, இதுக்கு கல்யாணமே பண்ணிக்காம இருக்கலாமே. எப்பா, அந்த பயலுக்கு ஒரு போன பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கானு கேளுங்க. என்னடா, அண்ணன் தங்கச்சி விளையாடுறீங்களா? அதெல்லாம் கேட்க முடியாது. ஏண்டா, அந்த பயலுக்கு ஆபீஸ் மதுரை வரைக்கும் இருக்குல்ல, நம்ம திருநெல்வேலியில் ஒன்று ஆரம்பிக்க சொல்லு. ஏன், நம்ம கல்லடகுறிச்சியில ஆரம்பிச்சா இன்னும் வசதியா இருக்குமே. எனக்கும் ஓகே தான். என்ன, நான் சீரியஸா ஃபீல் பண்றேன், நீ அப்பாவும் கிண்டல் பண்றீங்க? இல்லம்மா, அண்ணனு சீரியஸா தான் சொல்றேன். இன்னும் நீ சின்ன பிள்ளையாச்சா இருக்க. தமிழ், அவ மட்டும் தானா? எப்பா, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்குப்பா. என்னப்பா ஆச்சு? உன் அண்ணன் இருக்கானே, மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என் பின்னாடி நின்று மூக்கு சிந்திக்கிட்டு இருந்தாமா. எப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மீனாட்சி. மீனாட்சி, நீ சொன்ன இதே வார்த்தை தான் அவனும் சொன்னான். உன்னை விட எனக்கு தான்மா கஷ்டம். எம்மிட்டு ராத்திரியா இருந்தாலும் உன் கையால் சோறு போட்டால் தான் அன்னையும் சாப்பிடுவேன். என் சட்டதுணிமணி எல்லாம்
உன்னை தவிர யார் துவைச்சாலும் துவைச்ச மாதிரி இருக்காது. ஒரு நாளைக்கு 300 தடவை மீனாட்சி 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 தான். நீ இல்லாமல் நான் எங்கிட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியலடா. ஆனாலும் இன்னொரு பக்கம் உன் கல்யாணத்தை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பார்த்துட்டே இரு அண்ணே உன் கல்யாணத்தை எப்படி ஜமாய்க்கிறேன்னு. இப்படி ஒரு கல்யாணத்தை கல்யாண குறிச்சில எவனும் பார்த்துக்க முடியாதுன்னா பார்த்துக்க. பெரிய பந்தலு மேலதாரண்டு பின்னி எடுத்துட மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஹேய், என்னடா நீ இதெல்லாம் போய் சொல்லிட்டு? உலகம் பூரா தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி அடிக்க மாட்டேன் எனக்கு. என்ன மறந்துட மாட்டியேன்னு. என்னடா பேசுற? அன்னை உன்னை மறந்தேன்டா, அன்னைக்கு அவன் உசுரோட இல்லைன்னு அர்த்தம். நீயும் அண்ணனை மறந்துடாதடா. மீனாட்சி, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குமா, இன்னொரு பக்கம் உன்னை எங்கேயோ அனுப்ப போறமேன்னு வருத்தமா இருக்குமா. நீ சந்தோஷமா இருக்கணுமா, அதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அம்மா இப்படி போனா போன மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா கரெக்டா தெரியல. இப்போ போன மாதிரி தான் இருக்கு. என்னம்மா உன் அம்மா மின்னல் மாதிரி லெஃப்ட் ரைட்னு போயிட்டு வந்துட்டு இருக்கா? தெரியலையே. கூப்பிடு, என்னன்னு விசாரிப்போம். மா மா சீக்கிரம் வா. என்ன? ஒன்னும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? எங்கப்பா போனாங்க? என்ன உன் அம்மாவுடைய அலப்பறையை தாங்க முடியலையே. அம்மா அம்மா. ஐயா ஐயா. என்ன சாரதா, என்ன நீ வாமா மின்னல்ன்ற மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்க? நான் ரொம்ப பிஸி. என்னன்னு சொன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல. இன்னைக்கு சௌந்தர்யாவை பொண்ணு பார்க்க பையனும் அவரோட அப்பாவும் வர்றாங்க. யாரு கேட்டா உங்களை வர சொன்ன? நான் யார கேட்கணும்? உங்க அம்மா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நல்ல காரியம் பண்ணுவா. இன்னைக்கு பண்ணிருக்கிறா, நல்ல விஷயம் தானே. இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் என்ன வீட்டு விட்டு துரத்ததுலயே இருக்கீங்க? பாத்தீங்களா, அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா என்ன எல்லாரும் வீட்டை விட்டு துரத்துறீங்கங்கிற. விடுமா விடு. சௌந்தர்யா பொண்ணு பார்க்க தானே வராங்க, பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு. ஹலோ, நான் ஒரு மாப்பிள்ளைய சொல்லி பிடிக்காம போவோமா? சாரதா, நீ இந்த மாப்பிள்ளைய எப்படி கேட்ச் பண்ணன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாரதாவா கொக்கா? சரி, பந்தா விடுறதெல்லாம் இருக்கட்டும். எப்படி பிடிச்ச? எப்படியோ பிடிச்ச, அது ரொம்ப முக்கியமாக்கும். இப்போ மாப்பிள்ள என்ன பண்றாரு? ஐயோ, வரத்துக்குள்ள 1008 கேள்வி கேக்குறீங்க. பையனும் அவங்க அப்பா வந்ததும் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. அடே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களே. எப்படிப்பா சொல்றீங்க? பொதுவா சீரியல்ல இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கும் போது வாசல்ல பெல் அடிச்சா அவங்க தான் வராங்கன்னு அர்த்தம். வந்துட்டாரு வந்துட்டாரு. வாங்க வாங்க. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? ஆமா ஆமா, ஒரே ஒரு டிக்கெட் தான் கிடைச்சது. அதான் நான் மட்டும் வந்து பொண்ணு முடிவு பண்ணலாம் வந்திருக்கேன். வெளியே நின்று பேசுறீங்க, உள்ள வாங்க. உள்ள போலாம் உள்ள போலாம். வாங்க வாங்க. வணக்கம். இவர் என் ஹஸ்பண்ட், இவ என் பொண்ணு. அப்படியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்கு என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க? இல்லைங்க, எங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப மரியாதையான குடும்பம். அதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அப்பா, பையனோட அப்பா இப்படி ஒரு லூசா இருக்காரு. பையன் எப்படி இருப்பானே தெரியலையே. ஆமாமா, எனக்கும் அதான் பயமா இருக்கு. பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? அப்புறம் பையன் எங்க வேலை செய்யறாரு? நான் பிஎஸ்என்எல்ல தான் வேலை செய்யறேன். நான் உங்களை கேட்கல, பையன் எங்க வேலை செய்யறாரு?
அதான் சொன்னனே BSNL. ரெண்டு பேரும் அங்கதான் வேலை செய்யறாங்க போல இருக்கு. பையனும் அப்பாவும் வராங்கன்னு வீட்டுல சொன்னாங்க. சாரி அங்கிள், அப்பாவை கூட்டிட்டு வர முடியல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி அங்கிள், அப்பாவை கூட்டிட்டு வர முடியல. அப்போ நீங்க தான் மாப்பிள்ள. ஏன் அங்கிள்? ஆண்டி, எதுக்கு நீங்க நின்னுட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் உட்காருங்க ஆண்டி, ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். சொல்லுங்க. என்னை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாமா? சொல்லுங்க. என் பேரு ராமச்சந்திரன். எங்க ஏரியால எல்லாரும் என்ன டெலிபோன் ராமச்சந்திரன் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செல்லமா டிஆர் டிஆர்னு கூப்பிடுவாங்க. டிஆர்? சரிதான். எனக்கு ஒரு வயசான அப்பா இருக்காரு. நீயே ஒரு வயசானவன், உனக்கு ஒரு வயசான அப்பாவா? சரி. எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு அண்ணனுங்க? யா 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 யா. அவங்களாம் என்ன பண்றாங்க? எல்லாருமே BSNL தான். 2வது அண்ணன் போன மாசம் தான் ரிட்டையர்ட் ஆனாரு. பெரிய அண்ணன் போன வருஷம் தான் ரிட்டையர்ட் ஆனாரு. ஓஹோ, அப்போ ஆல் இன் தி ஏஜ் ஆஃப் 58. நோ 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 நோ. எனக்கு எங்க அண்ணன்களுக்கும் ஏஜ் வித்தியாசம் ரொம்ப ஜாஸ்தி. I am 54. Just 54 uncle. நீங்க இவ்வளவு நாள் கல்யாணம் பண்ணிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாமா? உண்மையை சொல்லணும்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிடைக்கவே இல்லம்மா. ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு வைப்ரேஷன் வர வேண்டாமா? ஒரு பொண்ணை பார்க்கறப்பவே மனசுல அலை அடிக்கணும். பேர்ட்ஸ் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அப்படியே பறக்கணும். மனசுக்குள்ள பல்ப் எரியணுமே. You are correct. You are correct. சரியா சொன்னீங்க அங்கிள். அப்படி ஒரு பொண்ணை தேடி தேடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அங்கிள். கொஞ்சம் லேட் இல்லடா, வெரி வெரி லேட். நான் நேரவே சொல்றேன், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? முடிச்சிடலாம்ப்பா. முடிச்சிடலாம். அங்கிள், if you don't mind, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அத நேரம் அவகிட்டயே கேளுங்களேன். Excuse me. What's your good name, please? சௌந்தர்யா. Well, உங்களுக்கு did you like me? வந்துருச்சு ஓடி வந்தேன், காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். மைண்ட் வாய்ஸ்ல போடுற பாட்டு கூட மாடர்னா போட மாட்டேன்றானே. பா, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. என்னம்மா சொல்ற? வேற என்ன சொல்றது? தேங்க்ஸ் தேங்க்ஸ் அங்கிள். ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அவங்க கிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேச முடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் தனியா பேசலாமா? ஓ எஸ், ஷூர். என்ன அங்கிள், வாட்ச் எல்லாம் கழட்டுறீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா பேசலாமே. இருந்தா எங்க பேசலாம் அங்கிள்? அதான்ப்பா ஆபீஸ் ரூம். ஆபீஸ் ரூமா? சிவாஜி படம் பார்த்தது இல்ல? உள்ளவா, உனக்கே தெரியும். சரிங்க அங்கிள், வாங்க நான் வரேன். Uncle, why, uncle?
ஐயா வாங்க. என்னங்க என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நானும் மாப்பிளையும் கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். அவரு ஊருக்கு கிளம்புறாராம். ஆமாம்மா, போயிட்டு வரேம்மா. அம்மாஜி, அங்கிள் போயிட்டு வரேம்மா. இப்ப சொன்னியே, இது நியாயமான பேச்சு. வரேங்க. என்னப்பா இது? அம்மா எவ்வளவு பெரிய காமெடி பண்ணிருக்காங்க. நீங்க கவனிக்கிற மாதிரியே தெரியலையே. என்னம்மா சொல்ற? வந்து ஒரு நல்ல கவனிச்சு அனுப்புனீங்கல்ல, அப்ப வர சொன்னவங்கள எப்படி கவனிக்கணும்? கரெக்ட்மா. சாரதா, ஒரு 5 மினிட்ஸ் ஆபீஸ்க்குள்ள வரிய. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ, இந்த பக்கம் சரவணன் மீனாட்சி, அந்த பக்கம் மீனாட்சி சரவணனா? எஸ் ஸ்பீக்கிங். எப்படி இருக்கீங்க? என்னடா புதுசா மரியாதை எல்லாம்? நான் எப்பவுமே உங்களை மரியாதை தான் கூப்பிடுறேன். நீங்க தான் வாடா போடான்றீங்க. அடப்பாவி, இதுல உனக்கு ஃபீலிங்ஸ் வேறயா? என்ன 1000 தான் இருந்தாலும் ஆம்பளை வாடா போடானா வலிக்கும்ல. சரி வாங்க போங்கன்னே பேசுறேன். சொல்லுங்க மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ், டேட்லாம் நிச்சயம் ஆயிச்சாமே? ஆமா, ஜூன் 6. அதே ஜட்ஜ்மெண்ட் டே. சரவண கடைசியா சிரிக்க போற நாள், நீ கடைசியா அழ போற நாள். பரவாயில்லையே, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே. ஏண்டி, நிஜமாவே கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அப்புறம் அப்ப அவ்வளவுதானா? இதுக்கு மேல பிரச்சனை எதுவும் வராதா? வேணுமா? இல்ல, ஒரு வாரம் பிரச்சனை வரும், அடுத்த வாரம் சால்வ் ஆகும். இப்படியே ஓடிட்டு இருந்தோமே, திடீர்னு கல்யாணம்ட்டாங்க. இன்னும் பிரச்சனையில போட்டு இழுக்கலாங்கிறியா? எப்ப கல்யாணம் யோசிச்சு இப்ப திடீர்னு கல்யாண தேதி ஃபிக்ஸ் ஆன உடனே என்னமோ ஒரு பயமா இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பயம்? பொறுப்பு கூடுதுல. கண்டிப்பா. ஒரு ஹஸ்பண்ட்னா என்னென்ன பண்ணணும்னு தெரியும்ல. முன்ன பின்ன ஹஸ்பண்டா இருந்தது இல்லையா? அப்படியா? வேணும்னா கொஞ்ச நாள் ஹஸ்பண்டா இருந்துட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கிண்டலா? இல்ல செல்லம், நிஜமாதான். இன்னும் ஒரு 10 ஃபிகரை உசார் பண்ண சொன்னாலும் அசால்ட்டா பண்ணுவேன். கல்யாண மேட்டர்னு உடனே உதறதான் செய்யுது. இந்த ஃபீலிங் புதுசா இருக்கு. சம்பள கவர்லாம் வாங்கி என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்வியா? சீச்சி, சம்பள கவரை நீயே வச்சுக்க. உன் ஏடிஎம் கார்டை மட்டும் என்கிட்ட கொடு போதும். உசாரடி நீ. செக் புக்கை என் கையில கொடுத்துட்டு ஏடிஎம் கார்டை நீ வச்சு காலி பண்ணலான்னு பாக்குறியா? நடக்காது நாகலிங்கம். வேற என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு? அது இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட். அப்படியா? எங்க சொல்லு. சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சா அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்க கூடாது, நேரா வீட்டுக்கு வரணும். ஓகே, இப்பயும் அப்படிதான். இது நார்மலா வேலை செய்யறவனுக்கு. நீலா எப்ப வச்சிருந்தானே ஆபீஸ்க்கு போற, அதனால ஆபீஸ் இல்லனா வீட்ல தான் இருக்கணும். சரி. வீட்டுக்கு வந்தா ஆபீஸ் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கணும். டன்னு. சாயந்தரம் 6 மணிக்கு மேல ஷா கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டான்னு போன் வந்துச்சு. என்னமா பண்ணுவ? போனை மிக்ஸில போட்டு அடிச்சிருவேன். ஐயோ, சரி மேல சொல்லு. நான் எங்க வெளியே போனாலும் நீ இல்லாம போக மாட்டேன். நீயும் எங்க போறதா இருந்தாலும் என்னை விட்டுட்டு போக கூடாது. ஓகே. ஓன் டிபார்ட்மெண்ட் ஏன் டிபார்ட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. சண்டே ஆனா நீ சமைக்கணும். உனக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு ஐடியா வேணும்னா நான் கொடுப்பேன். நான் ஏதாவது சொன்னா காது கொடுத்து கேட்கணும். உனக்கு இத பத்தி என்ன தெரியும், அத பத்தி என்ன தெரியும்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சொல்ல மாட்டேன், போதுமா? மேல. அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல பெருசா என்ன இருக்கு? உனக்கு என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு கண்டிஷன் தான் மீனாட்சி. என்ன? உங்க வீட்ல எவ்வளவு ஃப்ரீயா சுதந்திரமா இருப்பியோ அதே மாதிரி இங்க இரு. அவ்வளவுதான். எதுக்காகவும் யாருக்காகவும் நீ அட்ஜஸ்ட் பண்ணுமோ காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்னு அவசியமே இல்லை. ஏண்டா அப்படி? இல்ல மீனாட்சி, நாம எப்ப அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பவே நம்ம நடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நீ நடிச்சு நல்ல பேர் வாங்குறத விட நான் அப்படிதான்ற மாதிரி
நீயா இருக்கிறது பெட்டர் இல்ல? சரவணா, எஸ் டியர். சில விஷயத்துல பயங்கரமா அசத்துறடா. எனக்கும் பயமா தான் இருக்கு, ஆனாலும் நம்பிக்கை இருக்கு. நாம சொதப்ப மாட்டோம். எப்படி சொல்ற? சொதப்ப வேண்டிய அத்தனையும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே சொதப்பியாச்சே. வழக்கமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்குள்ள சண்டை வரும். ஆனா நம்ம எல்லா சண்டையும் போட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறோம். அதுவும் இல்லாம உன்னை விட பெட்டரான மாப்பிள்ள எனக்கு கிடைக்க மாட்டான். I love you. Yeah.